ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் யுவர் நாலேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 3.4ல் செகண்ட் சம். ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுறக்காண்டி நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 3, அதாவது 2x இருக்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து எழுதிக்கிறோம். தென் வெறும் எக்ஸாக இருக்கிறதெல்லாம் சேர்த்து எழுதிக்கிறோம். ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ரெண்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 2x இன்ட்டு 2x 4x ஸ்கொயர், 2x இன்ட்டு 3 ப்ளஸ் 6x, மைனஸ் 1 இன்ட்டு 2x மைனஸ் 2x, மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3. ஸோ இதே மாதிரி இது ரெண்டையும் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2x மைனஸ் 6 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ இது பண்ணால் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 3 இன்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ நான் இதில் ரெண்டு டேர்ம்லேருந்து 4 மட்டும் காமனாக வெளில எடுக்கிறேன். அப்போ இது என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு மாறும். ஸோ மைனஸ் 3. இங்கேயும் இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. மைனஸ் 6 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை வைன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 4y மைனஸ் 3 இன்ட்டு y மைனஸ் 6 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ நான் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறேன். நமக்கு என்ன வரும்? 4y ஸ்கொயர் மைனஸ் 3y அப்புறம் 4y இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 24y மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 6 ப்ளஸ் 18 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. அப்போ 4y ஸ்கொயர் மைனஸ் 27y ப்ளஸ் 38 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அப்போ ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு 4 இன்ட்டு 38 இருக்கணும். சம் வந்து மைனஸ் 27 இருக்கணும். ஸோ இதவே வந்து நம்ம பிரித்து எழுதிக்கலாம். இதுலேருந்து ஒரு 2 டைம்ஸ் இங்கிட்டு கொண்டு வந்தால் இது 8 ஆகிடும். இதை டிவைடட் பை 2 போட்டால் 19 ஆகிடும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு 27 வரும். ரெண்டுமே மைனஸாக இருந்தால் நம்மளுக்கு மைனஸ் 27 வரும். ஸோ இது என்ன? 4y ஸ்கொயர் மைனஸ் 8y மைனஸ் 19y ப்ளஸ் 38 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் காமனாக 4y எடுக்கிறேன். y மைனஸ் 2 வரும். அடுத்து இதில் 19 மைனஸ் 19 காமனாக எடுத்தால் y மைனஸ் 2 வரும். ஸோ 4y minus 19 into y minus 2 equal to 0. ஸோ இப்போ நான் தனித்தனியாக ஈக்குவேட்டிங் டு 0 போடுறேன். ஃபஸ்ட்டு 4y minus 19 equal to 0, இன்னொன்று y minus 2 is equal to 0. ஸோ இதில் 4 yயோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 19 ஈக்குவல் டு 0. அதாவது 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 19 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், அதாவது 4 ஸ்கொயர் மைனஸ் 4ac, சியோட வேல்யூ மைனஸ் 19 பை 2a, ஏவோட வேல்யூ 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4 ஸ்கொயர் வந்து 16. இது வந்து 4 4s ஆரே நம்மளுக்கு 16 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 4s ஆர் 16 இன்ட்டு 19 வரும். ஸோ பை 8 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட், நான் வந்து இது ரெண்டுலேயும் 16 காமனாக வெளில எடுக்கிறேன். அப்போ இது 1, இது வந்து 19 மாறும். பை 8.
So that is equal to minus 4 plus or minus 16 into 20 வரும் by 8. That is equal to minus 4 plus or minus root. இதில் வந்து நம்ம 4 மட்டும் வெளில எடுத்தா இது 5 4 into 5ன்னு எழுதிக்கலாம். 16 4s are 64. 64 into 5 by 8. அப்போ இதோட வேல்யூ minus 4 plus or minus root 64 வேல்யூ என்ன 8. 8 root 5 அப்படின்னு வரும் by 8. ஸோ நான் நியூமரேட்டரில் காமனாக 4 மட்டும் வெளில எடுக்கிறேன். அப்போ 4 minus 1 plus or minus 2 root 5 by 8ன்னு வரும். ஸோ இது 2 times ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் minus 1 plus or minus 2 root 5 by 2. இது எக்ஸோட 2 வேல்யூஸ். இதே மாதிரி இதை சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு 2 வேல்யூ வரும். ஒய்யோட வேல்யூ என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் minus 2 வரணும், சம் வந்து 1 வரணும். ஸோ அப்போ minus 1 into 2 பண்ணணும். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ minus 2, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸோட வேல்யூ 1. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்ன ஃபைனலாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus 2 1 minus 1 plus or minus 2 root 5 by